everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம find the median அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அந்த அரேவோட மீடியனை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதை காம்ப்ளெக்ஸாக சால்வ் பண்ணலாம், பைனரி சர்ச் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னா n into log n. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிலையும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலையும் சால்வ் பண்ணால் நமக்கு போதுமானது. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபைண்ட் த மீடியன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரேல உங்களுக்கு கிவன் எலமெண்ட் வந்து 1 2 3 4 5 அப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இதில் மீடியன் எலமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னா, ஸோ இப்போ இதில் மீடியன் போது இதுதான் மீடியன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 3 தான் கிரேட்டர் தென் 1 and 2 தென் லெஸ் தென் 4 and 5. கரெக்டா? கிரேட்டர் தென் 1 and 2 லெஸ் தென் 4 and 5. தென் ஷார்ட்டிங்கில் இருக்கும்போது இதுதான் மிடில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இங்கே மீடியனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 3. ஓகேவா? ஸோ இது இப்படி எனக்கு ஆர்டராக தான் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஆர்டராக கொடுக்கும்போது மிட் எலமெண்ட் இஸ் அ மீடியன். பட் இது இப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னு இல்லை. 5 4 1 2 3 இப்படி கொடுத்தாலும் ஆன்சரில் மீடியன் என்ன வரணும்? 3 தான் வரணும். ஏன்னா இதுதான் மிடில் வரும். ஓகேவா? ஸோ அதனால இது மீடியன். சரி, இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா 5. அதாவது ஒரு ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பருக்கு மீடியன் ஒன்னே ஒன்று தான் இருக்குது நடுவில். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுவே 1 2 3 4 5 6. இப்போ இதோட சைஸ் என்னது? இதோட சைஸு 6, அதாவது ஈவன். இதோட சைஸு ஆட். ஓகே, இப்போ ஈவன்னா மிட் எலமெண்ட் எங்கே இருக்குது? ஸோ மிட் எலமெண்ட்னு பார்க்கும்போது எது? இதில் ஒரே ஒரு மிட் எலமெண்ட் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? 2 மிட் எலமெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அந்த 2 என்னது? 3 and 4. இப்போ இந்த 3 and 4ல நான் எதை மிட்னு சொல்லுவேன்னு பார்த்தா, நான் இந்த ரெண்டோட சராசரி தான் என்னோட மிட். அதாவது 3 + 4 டிவைடட் பை 2. அப்போ 4 3 7 7 டிவைடட் பை 2 3. ஸோ அப்போ இதுக்கு மிட்டுங்கிறது எனக்கு என்ன ஆன்சர் வரும்? தட் இஸ் 3 அப்படிங்கிறது என்னோட மிட் ஆன்சர். சரி, ஓகே. இப்போ ஆட் நம்பருக்கு மிட்டுங்கிறது எந்த இண்டெக்ஸில் இருக்கும்? இப்போ இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா 0 1 2 3 4. ஓகேவா? சரி, இந்த நம்பரோட சைஸ் என்ன? அதாவது இந்த அரே லிஸ்டோட சைஸ் என்ன? 5. அப்போ நான் 5 டிவைடட் பை 2ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? பேலன்ஸு 2 கிடைக்கும். அந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது தான் என்னோட மிட் எலமெண்ட். புரிஞ்சுதா? ஸோ இஃப் இட் இஸ் ஆட் எலமெண்ட், ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் நான் மிட் எலமெண்ட்டை எடுக்க போகிறேன். அது என்னது? சைஸ் டிவைடட் பை 2, அந்த இண்டெக்ஸில் இருக்கிறது தான் என்னோட மிட். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஷார்ட் தி அரே. அரேவை ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன, எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும்? பை டிஃபால்ட் அரே. இப்போ நான் வந்து அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் வி அப்படின்னு கொடுக்குறேன்னா, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா n into n log n அப்படிங்கிறது அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இப்போ ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல அந்த அரேவோட சைஸ் என்ன? இன்ட்டு n ஈக்குவல் டு வி டாட் லென்த் ஆஃப். ஓகே, சைஸ் கிடைச்சிருச்சு. இஃப் இந்த சைஸ் ஈக்குவல் டு ஆடாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஸோ ரிட்டன் விங்கிற அரே வி ஆஃப் என்ன பண்ணணும்? n/2 அந்த இண்டெக்ஸில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணால் போதும். அதுதான் மிட். ஒருவேளை இல்லை ஈவன்னா என்ன பண்ணுறது? ஈவன்னா நமக்கு 2 இண்டெக்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக 2 இண்டெக்ஸ் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 0 1 2 3 4 and 5. அப்போ எனக்கு 2 and 3ல இருக்கிற இண்டெக்ஸ் ரெண்டுமே வேணும். இப்போ 6ன்னு கொடுத்துருக்கேன். 6ஐ வச்சுட்டு 2 and 3 ரெண்டுமே எனக்கு எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? 6 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2 and 3. ஓகே, 6 டிவைடட் பை 2 3 கிடைச்சிருச்சு. அப்போ அது கூட -1 பண்ணால் எனக்கு இந்த 2 கிடைச்சிரும். அப்போது n டிவைடட் பை 2வும் ப்ளஸ் n டிவைடட் பை 2 -1ம் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற ரெண்டுத்துக்கும் சராசரி கண்டுபிடிச்சோம்னா போதும். இந்த 2 எலமெண்ட்டுக்கு சராசரி கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளோட மீடியன். இப்போ இங்கே ரிட்டன் v ஆஃப் n/2 ப்ளஸ் v ஆஃப் n-1 சாரி n/2 -1 இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற சராசரி தான் நம்மளோட மீடியன் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ கம்பைல் பண்ணலாம். ஏதாவது எரர் இருக்கான்னு. ஓகே, இது கோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் ஆனால் நம்ம என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? இங்கே n log n. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஸ்டெப் எடுத்துக்க போது? இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்டெப், ஆர்டர் ஆஃப் 1. இங்கே ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்குமா? கிடையாது. அப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் 1.
அப்போ இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது n இன்டூ n log n இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம் காம்ப்ளெக்சிட்டியில் சால்வ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நமக்கு அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணியாச்சு. ஒருவேளை அவங்க ஆர்டர் ஆஃப் n சால்வ் பண்ணு, இல்லை வேற ஏதாவது ஆர்டர் ஆஃப் log n சால்வ் பண்ணு, இந்த மாதிரி அவங்க பர்டிகுலராக கேட்டால் நம்ம அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணிடலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, கியூவிங் ஆகிட்டு இருக்கு. கம்பைலேஷன் எரர் எதுவும் இல்லை. ஓகே, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் guys. அதுவரை பாய் பாய், டேக் கேர். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம ஃபைண்ட் த மீடியன் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அந்த அரேவோட மீடியனை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதை காம்ப்ளெக்ஸாக சால்வ் பண்ணலாம், பைனரி சர்ச் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னா n இன்டூ log n. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிலையும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலையும் சால்வ் பண்ணால் நமக்கு போதுமானது. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபைண்ட் த மீடியன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரேல உங்களுக்கு கிவன் எலமெண்ட் வந்து 1 2 3 4 5 அப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இதில் மீடியன் எலமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னா, ஸோ இப்போ இதில் மீடியன் போது இதுதான் மீடியன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 3 தான் கிரேட்டர் தென் 1 and 2, தென் லெஸ் தென் 4 and 5. கரெக்டா? கிரேட்டர் தென் 1 and 2, லெஸ் தென் 4 and 5. தென் ஷார்ட்டிங்கில் இருக்கும்போது இதுதான் மிடில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இங்கே மீடியனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 3. ஓகேவா? ஸோ இது இப்படி எனக்கு ஆர்டராக தான் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஆர்டராக கொடுக்கும்போது மிட் எலமெண்ட் இஸ் அ மீடியன். பட் இது இப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னு இல்லை. 5 4 1 2 3 இப்படி கொடுத்தாலும் ஆன்சரில் மீடியன் என்ன வரணும்? 3 தான் வரணும். ஏன்னா இதுதான் மிடில் வரும். ஓகேவா? ஸோ அதனால இது மீடியன். சரி, இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா 5. அதாவது ஒரு ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பருக்கு மீடியன் ஒன்னே ஒன்று தான் இருக்குது நடுவில். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுவே 1 2 3 4 5 6. இப்போ இதோட சைஸ் என்னது? இதோட சைஸ் 6, அதாவது ஈவன். இதோட சைஸ் ஆட். ஓகே, இப்போ ஈவன்னா மிட் எலமெண்ட் எங்கே இருக்கு? ஸோ மிட் எலமெண்ட்னு பார்க்கும்போது இதில் ஒரே ஒரு மிட் எலமெண்ட் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? 2 மிட் எலமெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அந்த 2 என்னது? 3 and 4. இப்போ இந்த 3 and 4ல நான் எதை மிட்னு சொல்லுவேன்னு பார்த்தா, நான் இந்த ரெண்டோட சராசரி தான் என்னோட மிட். அதாவது 3 + 4 டிவைடட் பை 2. அப்போ 4 3 7, 7 டிவைடட் பை 2 3. ஸோ அப்போ இதுக்கு மிட்டுங்கிறது எனக்கு என்ன ஆன்சர் வரும்? தட் இஸ் 3 அப்படிங்கிறது என்னோட மிட் ஆன்சர். சரி, ஓகே. இப்போ ஆட் நம்பருக்கு மிட்டுங்கிறது எந்த இண்டெக்ஸில் இருக்கும்? இப்போ இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா 0 1 2 3 4. ஓகேவா? சரி, இந்த நம்பரோட சைஸ் என்ன? அதாவது இந்த அரே லிஸ்டோட சைஸ் என்ன? 5. அப்போ நான் 5 டிவைடட் பை 2ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? பேலன்ஸு 2 கிடைக்கும். அந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது தான் என்னோட மிட் எலமெண்ட். புரிஞ்சுதா? ஸோ இஃப் இட் இஸ் ஆட் எலமெண்ட், ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் நான் மிட் எலமெண்ட்டாக எடுக்க போகிறேன். அது என்னது? சைஸ் டிவைடட் பை 2, அந்த இண்டெக்ஸில் இருக்கிறது தான் என்னோட மிட். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஷார்ட் தி அரே. அரேவை ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன, எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும்? பை டிஃபால்ட் அரே. இப்போ நான் வந்து அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் வி அப்படின்னு கொடுக்குறேன்னா, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா n இன்டூ n log n அப்படிங்கிறது அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இப்போ ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல அந்த அரேவோட சைஸ் என்ன? இன்ட்டு n ஈக்குவல் டு வி டாட் லென்த் ஆஃப். ஓகே, சைஸ் கிடைச்சிருச்சு. இஃப் இந்த சைஸ் ஈக்குவல் டு ஆடாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஸோ ரிட்டன் விங்கிற அரே வி ஆஃப் என்ன பண்ணணும்? n/2 அந்த இண்டெக்ஸில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணால் போதும். அதுதான் மிட். ஒருவேளை இல்லை ஈவன்னா என்ன பண்ணுறது? ஈவன்னா நமக்கு 2 இண்டெக்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக 2 இண்டெக்ஸ் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 0 1 2 3 4 and 5. அப்போ எனக்கு 2 and 3ல இருக்கிற இண்டெக்ஸ் ரெண்டுமே வேணும். இப்போ 6ன்னு கொடுத்துருக்கேன். 6ஐ வச்சுட்டு 2 and 3 ரெண்டுமே எனக்கு எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? 6 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2 and 3. ஓகே, 6 டிவைடட் பை 2 3 கிடைச்சிருச்சு. அப்போ அது கூட -1 பண்ணால் எனக்கு இந்த 2 கிடைச்சிரும். அப்போது n டிவைடட் பை 2வும் ப்ளஸ் n டிவைடட் பை 2 -1ம் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற ரெண்டுத்துக்கும் சராசரி கண்டுபிடிச்சோம்னா போதும். இந்த 2 எலமெண்ட்டுக்கு சராசரி கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளோட மீடியன். இப்போ இங்கே ரிட்டன் v ஆஃப் n/2 ப்ளஸ் v ஆஃப்
n minus 1 சாரி n by 2 n by 2 minus 1 இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற சராசரி தான் நம்மளோட மீடியன் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ கம்பைல் பண்ணலாம், ஏதாவது எரர் இருக்கான்னு. ஓகே, இது கோடு ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் ஆனால் நம்ம என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே n log n. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஸ்டெப் எடுத்துக்க போது, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்டெப், ஆர்டர் ஆஃப் 1. இங்கே ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்குமா, கிடையாது. அப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் 1. அப்போ இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது n இன்டூ n log n, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம் காம்ப்ளெக்சிட்டியில் சால்வ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நமக்கு அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணியாச்சு. ஒருவேளை அவங்க ஆர்டர் ஆஃப் n சால்வ் பண்ணு, இல்லை வேற ஏதாவது ஆர்டர் ஆஃப் லாகின்ல சால்வ் பண்ணு, இந்த மாதிரி அவங்க பர்டிகுலராக கேட்டால் நம்ம அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணிடலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, கியூவிங் ஆகிட்டு இருக்கு, கம்பைலேஷன் எரர் எதுவும் இல்லை. ஓகே, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.